சொக்கிடுச்சு. அதுக்கு ஒரு அடிஷனல் காரணம் என்ன அப்படின்னா, வாவ் அப்படிங்கிற அந்த குடும்பத்தோட ஒரு நல்ல படத்துக்கு போய் பல வருஷம் ஆச்சு. எங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு படத்துக்கு போனோம். அப்படி இல்லைன்னா குழந்தை மனசோட இருக்கிற நானே ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு படத்தோட ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். வணக்கம், இது ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ அன்னைக்கு ஜூலை 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது கொஞ்சம் ஃபேன் ஈவெண்ட்டாக வந்து ஜூலை 2 அன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன். ஐமேக்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் கிடையாது யூஎஸில். மேபி நம்ம நாட்டிலேயோ இல்லை வேறு இடத்துலையோ ஐமேக்ஸில் ரிலீஸ் உண்டா தெரியல. ஏன்னா F1 அதுக்கு முன்னாடி வந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுமே இன்னும் ஐமேக்ஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கனால இதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஐமேக்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு டால்பி அட்மாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன், அதுவும் அதில் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜுராசிக் வேர்ல்டு, இதுக்கு டு பி ஹானஸ்ட் எத்தனை ஜுராசிக் வேர்ல்டு வந்துச்சு, எத்தனை ஜுராசிக் பார்க் வந்துச்சு, எதுவும் எனக்கு இந்த ட்ராக் பண்ணுற அளவுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்டது வந்துருச்சு. எனக்கு ஆல்வேஸ் மைண்டில் இருக்கிறது எல்லாமே நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்த அந்த 93 ஸ்பீல்பர்க் எடுத்த ஜுராசிக் பார்க் அந்த படம் தான், அந்த கிளாசிக் மூவி, அந்த மியூசிக் அப்படி இப்படின்ட்டு அதுதான் என் மைண்டில் இருக்கிறது. இன்ஃபேக்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அதோட 25th இயர் ஆனிவர்சரியோட ஒரு இது கூட ஐமேக்ஸில் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்தளவுக்கு அது இன்னும் ஒரு மலரும் நினைவுகளாக அந்த படம் மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதோட ஒரு இதுவாக தான் நான் இந்த படம் வந்து பார்க்கவே போனேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜுராசிக், அதாவது இந்த டைனோசரஸ் எல்லாம் ஏகப்பட்ட டைனோசரஸ் இருக்கும் இல்லையா, இந்த சொரஸ் அந்த சொரஸ்னு, இது எல்லாமே வந்து மக்களோட இயல்பாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த படம் நடக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற அந்த புது டிசீஸ் ஆகட்டும், இந்த பொல்யூஷன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சில டைனோசர்ஸுக்கு வந்து ஒத்துக்கலை. ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் திரும்பியும் பழையபடி வந்து சீக்கிரம் வந்து செத்து போயிடுது, மயக்கம் போட்டு விழுந்துடு, அந்த மாதிரிலாம் பண்ணிடுது. பட் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இந்த டைனோசரஸுக்கான இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு 3 முக்கியமான ஒரு டைனோசரஸ் ஸ்பீஷீஸ்ல இருந்து, ஏன்னா அதுக்கு தான் பெரிய ஹார்ட் இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் வந்து கணிக்குது, ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. அந்த 3 டைனோசரஸ்ல இருந்தும் பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அப்படி கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் அதை வச்சு இந்த ஃபார்மா வேர்ல்டில் ஒரு பெரிய புரட்சி பண்ணி எல்லாருக்கும் அந்த இம்யூனிட்டி இது கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார்மா கம்பெனி. பட் இந்த 3 டைனோசர்ஸ்கிட்டேருந்து அந்த பிளட் சாம்பிளை கொண்டு வரதுக்காக ஒரு டீமை ஒன்று செட்டப் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த டைனோசர்ஸ்லாம் வாழற ஒரு இடத்துக்கு. அங்கேருந்து இவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிளட் சாம்பிள் எல்லாம் கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதில் இது மட்டும் ஒரு நேர்கோடாக ஒரு கதை இல்லாமல் கூடவே வந்து இன்னும் ஒரு ஃபேமிலி, ஜஸ்ட் ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான், அவனோட 2 குழந்தைங்களோடையும் ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு அந்த 4 பேர் சும்மா ஒரு போட்டில் ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. அவங்க ஒரு விஷயத்தால் திடீர்னு நடுவில் மாட்டிக்கவே அவங்க அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்தோட கதை. படம் ஓவராலாக எப்படி இருந்தது அப்படின்னா, ரிவ்யூ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து குழந்தைங்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஈவன் காலேஜ் படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் தரோவாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு நான் எப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா, டு பி ஹானஸ்ட் மொதல் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் எனக்கு அப்படியே சொக்கிடுச்சு. அது நான் காலையில் சீக்கிரம் எழுந்ததுனாலே என்னன்னு தெரியல, பட் வந்து கொஞ்சம் அப்படியே சொக்கிடுச்சு. நடுவில் திடீர்னு ஒரு இடத்துல டாவால்னு ஒரு சவுண்டு வந்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரிஸ்காக உட்கார வச்சுது. அப்பையிலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா பிரிஸ்காக உட்காந்து பார்க்குற மாதிரி நல்லா வந்து கொண்டு போயிருந்தாங்க. பட் அந்த மொதல் 1/4 மணி நேரம் மட்டும் மெதுவாக பேசுறதாகட்டும், அப்புறம் அந்த போட்டு சீனுங்கிறதுனால தண்ணி சலக்குன்னு அப்படின்ட்டு அந்த ஒரு தண்ணி வந்து ஒரு சத்தமாகட்டும், மியூசிக்கே ரொம்ப இல்லாத ஒரு இடம் அப்படின்ட்டு ரொம்ப அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டல் அடிச்சு போச்சு மொதல் 1/4 மணி நேரம் மட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து படம் ஆரம்பிச்சது லைக் அந்த மொதல் ஜுராசிக் பார்க் என்ஜாய் பண்ண ரேஞ்சுக்கே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண. அதுக்கு ஒரு அடிஷ்னல் காரணம் என்ன அப்படின்னா, அதில் கிளாசிக்காக ஒரு மியூசிக் வரும்ல, அப்படின்னு ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மெயினான ஒரு மியூசிக்கு ஜுராசிக் பார்க்க ஃபர்ஸ்ட் காட்டும்போது ஒரு மியூசிக்கை போட்டு காட்டுவாங்கல்ல பிரமிப்பா, அந்த ஒரு மியூசிக்கும் இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜான் வில்லியம்ஸ் அந்த மியூசிக்கு. இதில் வேற ஒருத்தர் தான் மியூசிக் டைரக்டர்.
ஸோ அந்த மியூசிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு 2-3 இடத்துல. அந்த இடத்துலலாம் அப்படியே வாவ் அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் அந்த ஒரு எக்ஸ்பிரஷனையும் நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த நினைவுகளையும் கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்திச்சு. அந்த அளவுக்கு தான் அந்த இடம்லாம் நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பட் ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சில இடங்கள் மட்டும் கொஞ்சம் கதைக்குள்ளே போகணுமேன்ட்டு கொஞ்சம் வலுக்கட்டாயமாக கொண்டு வந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து பட்டுச்சு. பட் மற்றபடி கதைக்குள்ளே போக ஆரம்பித்ததும் நல்லா இருந்தது. அண்ட் காரணம் இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட நடுவில் ஒரு சில வெர்ஷன்லாம் வந்து ஐ திங்க் சைனீஸ் வெர்ஷன் ஜுராசிக் வேர்ல்ட்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே முடியல. இந்த காட்ஸிலா அது இதுலாம் எல்லாம் பயங்கரமான ஒரு இது தெரியும், கிராஃபிக்ஸ் தெரியும். பட் இதில் வந்து சிஜிஐ ஒர்க்கு கொஞ்சம் கூட இதுவே தெரியல. லைக் ஒரு சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு படம். நல்லா தரவாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. அண்ட் ஸ்கார்லெட் ஜான்சன், மஹர்ஷாலா அலி, அப்புறமா லிங்கன் லாயரோட அந்த லீட் ஹீரோ இருப்பார் இல்லையா, ஸோ அவர், அதுக்கப்புறமா தெரிஞ்ச முகங்கள் சீரீஸ்லேருந்து பார்த்த ஒன்று இருந்து மேனிஃபெஸ்டில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கும், ஸோ அந்த பொண்ணு அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு தெரிஞ்ச முகங்களே வந்து இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை நல்லா சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸும் வந்து ஓகே தான், லைக் நாட் டூ பேட். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் பண்ணி இது பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு பட்டுச்சு. பட் மற்றபடி பசங்களோட பார்க்கறதுக்காகட்டும், குழந்தை மனசோட பார்க்குறவங்களுக்காகட்டும், இது ஒரு நல்ல படம் தான். லைக் நாட் பேட் அப்படின்ற மாதிரி தான் வந்து பட்டுச்சு. போய் நம்ம ஒன்றும் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு திருப்தியோட வெளியே வருவோம். ஸோ தட்ஸ் அபவுட் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். ஏதாவது சொல்ல மறந்துட்டேனா? எஸ், இது வந்து ஸ்பீல்பர்க் தான் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸும் கூட. ஸோ அவர் டைரக்ட் பண்ணல, பட் அவரோட அந்த இது ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறனால அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை டைரக்ட் பண்ணது வந்து கேரத் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் அபவுட் இந்த படம். அடுத்த வாரம் சூப்பர்மேனோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.